ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து முருங்கைக்காய் அப்படியே புளிக்குழம்பு மாதிரி, பருப்பு இல்லாமல் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். பெரிய வெங்காயம், பூண்டு, இது வந்து கருவேப்பிலை, தக்காளி, பாருங்கள் புளி கரைச்சல். ஓகேங்களா? இதில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், அடுத்தது வந்து மஞ்சத்தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வாங்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. காய் வந்து பச்சை கலர்லேயே இருக்கிறதுக்காக நான் பாருங்கள் உப்பு இப்படியே போட்டேன் கொஞ்சமாக. வந்து இப்போ காய்க்கு வந்து உப்பு போட்டிங்கன்னா காய் வந்து பச்சை கலர்லேயே இருக்கும். அது நல்லா இருந்தால் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும், அதனால தான் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் செய்யலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வேகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அப்படியே பச்சை கலர்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் தாளிக்கும் போதே காய்க்கு வந்து உப்பு போடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, புளி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நல்லா கொதித்து இது வந்து அப்படியே கிரேவி மாதிரி வரணும். அப்படியே புளிக்குழம்பு வந்து கிரேவி மாதிரி வரணும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சாதத்துக்கு போட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.